2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜயை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வரார். அன்பு தம்பி அப்படின்னு ஒரு காலத்தில் விஜயை அழைத்து வந்த சீமான் விஜய் அரசியலில் இறங்கிய போது அவரை வாழ்த்தி வரவேற்றவும் செய்தார். அப்படிப்பட்ட நிலையில் ரெண்டு பேருமே திரைத்துறையில் இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் திடீர்னு விஜயை சரமாரியாக கடும் வார்த்தைகளால் சீமான் விமர்சனம் செய்து வரார். இதன் காரணமாக சீமானின் தம்பிகளும் விஜயின் ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் நேரடியாக மோதிக்கிறாங்க. குறிப்பாக விஜயை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக தேமுதிக கட்சிகளுக்கு சீமான் சப்போர்ட் செய்து பேசுவதையும் பார்க்க முடியுது. சீமான் எதற்காக விஜயை இவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணுறாரு, இதன் பின்னணி என்ன, சீமானுக்கு விஜய் தகுந்த பதிலடி கொடுப்பாரா, இது குறித்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் விஜய் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லி வந்த சீமான் மதுரை மாநாட்டுக்கு முன் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் விஜயை அணில் அப்படின்னு கிண்டல் அடித்து விமர்சனம் பண்ணார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்போ அதிமுக ஜெயிச்ச போது அதிமுகவுடைய வெற்றிக்கு அணிலாக உதவியதில் மகிழ்ச்சி அப்படின்னு விஜய் பேட்டி கொடுத்தார், விஜய் அவனுடைய தந்தையும். அப்போது முதல் விஜய்க்கு அணில் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியாக விஜய் ரசிகர்களை அணில் அப்படின்னு சொல்லிட்டு பிற கட்சிகள்லாம் கிண்டல் பண்ணிட்டு ஒரு வாடிக்கையான விஷயமா மாறி இருக்கு. இதை சுட்டிக்காட்டி புலி வேட்டைக்கு போகக்கூடிய வழியில் அணில்கள் ஓடிக்கொண்டு இருக்கும், பத்திரமாக மரத்தில் ஏறிக்குங்க, குறைக்க வராதிங்க, அணில வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு என்ன பெருமை அப்படின்னு மோசமாக விஜயை தாக்கினார் சீமான். விக்கிரவாண்டி மாநாடு தொடர்பான சீமானின் கருத்துக்கு விஜய் தரப்பு பதிலடி தரலை. இதனால் இந்த அணில் பேச்சுக்கு மதுரை மாநாட்டில் விஜய் நிச்சயம் பதில் அளிப்பார் அப்படின்னு ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக அதிமுக பாஜக தவிர வேற எந்த கட்சியும் திமுக அதிமுக பாஜக தாக்கி பேசிய விஜய் நாம் தமிழ் கட்சியை கண்டும் காணாமல் விட்டுட்டார். இது சீமானுக்கு மேலும் தைரியத்தை கொடுத்து தொடர்ந்து மதுரை மாநாட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அண்ணன் என்று விஜய் நினைவு கூர்ந்து பேசியதற்கு சீமான் கண்டனம் தெரிவித்திருக்காரு. இது பற்றி அவர் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்துக்காக வாக்கு சேகரித்தவன் நான், அப்போது விஜய் அவருக்கு ஆதரவாக பேசலை, உயிரோடு இருக்கும்போது போய் சந்திக்கலை, உடல்நிலை பாதிப்படைந்திருந்த போது விஜய்க்கு விஜயகாந்த் அண்ணனாக தெரியலையா அப்படின்னு கொளுத்தி போட்டார். சீமானுடைய பேட்டிக்கு முன்னர் அவர் அண்ணன் என்று சொன்னார், நாங்கள் தம்பியாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு பேசிய தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சீமான் பேசியதில் தவறு என்ன இருக்குது, தவறே கிடையாது, ஊரறிந்த உண்மை உலகறிய பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சீமானுடைய பேச்சு அவங்க சரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நிகழ்வு வந்து நிற்குது. விஜயகாந்த் குறித்து பேசி தேமுதிக வாக்குகளை கவர நினைக்கக்கூடிய விஜய்க்கும் இது மிகப்பெரிய சறுக்கலை ஏற்படுத்தியிருக்கு. உச்சகட்டமாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதுரையில் விஜயை இன்னும் ஒரு படி இறங்கி சென்று அசிங்கப்படுத்தி இருக்கார். செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் அப்படின்னு கத்துது, அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும் அப்படின்னு பேசினார். போன மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிள் ஆனார் அப்படின்னு விஜயின் மதுரை பேச்சை விமர்சித்தார். அதோட பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் மாநாடு நடத்த போகிறேன், அப்போது கூட்டத்தை பாருங்கள், மாநாடு எப்படி நடத்த வேண்டும், மாநாட்டில் எப்படி உரையாற்ற வேண்டும், எத்தனை லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்பதை திருச்சி மாநாட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னு தாவேகா கட்சியினுடைய மாநாட்டையும் கிண்டல் அடித்திருந்தார். திமுக அதிமுக பாஜக இந்த மாதிரி கட்சிகளை விஜய் நேரடியாக விமர்சனம் செய்தார். அதனால் அந்த கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு பதிலடி கொடுத்து வராங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி குறித்தோ சீமான் பற்றியோ விஜய் எந்த இடத்திலும் பேசலை. அப்படி இருந்தும் விஜயை சீமான் இறங்கி அடிக்க என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளாக எழுந்திருக்கு. சீமான் இவ்வளவு பேச்சியும் விஜய் தரப்பிலிருந்து ஒரு சிறு கண்டன அறிக்கை கூட இதுவரைக்கும் வெளியாகலை. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன் அந்த கட்சியுடனான கூட்டணி வாய்ப்புகள் குறித்து மலர்ந்த முகத்துடன் பேசி வந்த சீமான் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்றது முதல் மாநாட்டில் விஜய் தன்னுடைய கட்சி கொள்கையை அறிவித்தவுடன் அப்படியே தலைகீழாக மாறிட்டார். 8 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்கு சதவீதத்தை வைத்திருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட நாம் தமிழ் கட்சிக்காக இல்லை. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் வாக்கு சதவீதம் கூடுவதோட தங்களுக்கு சில எம்எல்ஏக்களும் கிடைப்பாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய சினிமா கவர்ச்சியால் நாம் தமிழ் கட்சியினுடைய பலமும் கூடும். மொத்தத்தில் தாவேகா நாம் தமிழ் கட்சி கூட்டணி அமைந்தால் அது பல்வேறு வழிகளையும் தங்களுக்கு நன்மைதான் அப்படின்னு சீமான் காய் நகர்த்தி வந்தார். ஆனால் விஜயனுடைய கொள்கை அவருக்கு எதிர்மாறாக இருந்ததால் அன்றில் இருந்தே ஆளே மொத்தமாக மாறிட்டார். விஜய் குறித்த சீமானுடைய பொன்மொழிகள் அப்படின்னு ஒரு புத்தகமே போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு டெய்லி விஜயை தாக்கி சீமான் பேட்டி கொடுத்துட்டு வரார். தாவேகா தலைவர் விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் விமர்சிக்கிறார்.
இது கொள்கை கிடையாது. முதலில் விஜய் அவரது கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி ஒரு பேட்டியில் விமர்சித்திருக்காரு சீமான். 60 ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை வெறும் சினிமாவை வைத்து வீழ்த்துவிட முடியாது. ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வைத்து தான் வீழ்த்த முடியும். முகம் இன்று இருப்பது போல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்காது. அந்த முகத்திற்கு வாக்கு செலுத்துவீர்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பேட்டியில் விஜயை கடுமையாக சாடியிருக்கார் சீமான். திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள், மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் ஆகியோர் இவங்க எல்லாரும் தான் இதுவரைக்கும் சீமானுக்கு வாக்களிச்சுட்டு வந்தாங்க. அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நாம் தமிழ் கட்சியை பார்த்தாங்க. இதை வைத்து தான் சீமானும் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு இத்தனை நாட்கள் அரசியல் செய்து வந்தார். இப்போ விஜயனுடைய அரசியல் வருகை அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறையினுடைய வாக்குகளும் தாவிக்காவிற்கு போகலாம் அப்படின்னும் நிலைமை ஏற்பட்டிருக்கு. சீமானுடைய அச்சத்தை மேலும் அதிகரிக்கும் விதமாக நேரடி அரசியலில் இறங்காமலேயே விஜய்க்கு 8.2 விழுக்காடு வாக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கலாம் அப்படின்னும் தேர்தல் கணிப்புகள் வெளியாக இருக்கு. அவர் நேரடி அரசியலில் இறங்கினா அது மேலும் அதிகரிக்கும். அதனால 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 10 முதல் 12% வாக்குகளோட விஜய் 3வது இடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் சீமான் இப்படி கிடைக்கும் வாய்ப்பை எல்லாம் விஜயை இறங்கி அடிக்கிறாரு. முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தல் களம் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது அது தாவேகா வெர்சஸ் நான் தமிழ் கட்சி அப்படின்னு மாறி இருக்கிறது. அப்படின்னு விஜய் தரப்பு இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் சீமானுடன் சமாதானமாக போக வேண்டும். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அப்படிங்கிறதால தாவேகா தலைவர் விஜய் ரெண்டில் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.